ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து தானத்தில் பிறந்தது என்னன்னு கேட்டால் எல்லாரும் ரத்த தானம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னும் உணவு தெரியும், ஹாஸ்பிட்டலில் ரத்தம் கொடுத்தா உயிரை காப்பாற்று, லைஃப் சேவிங். ஆனால் எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்கிற இந்த ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து சார் தானத்தில் பிறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் உறுப்பு தானம். அதாவது நிறைய மக்கள் எண்ட் ஸ்டேஜ் இல்னஸ் லைக் கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர்ன்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அறுவை சிகிச்சை மூலம் ஒரு உடலிலிருந்து ஆர்கன்ஸ் உறுப்புகள் எடுத்து இன்னொருத்தருக்கு மாற்றுவது தான். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடக்க வேணும்னா ஆர்கன் டொனேஷன் இருந்தால் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இந்த மாதிரி உறுப்பு தானம் மிகவும் முக்கியமானது. அந்த உறுப்பு தானத்துக்கு விழுப்புரத்து ஏற்படுத்தினான் இந்த நாளை குறித்து வச்சுருக்காங்க. இந்த உறுப்பு தானம் வந்து 3 வகையாக இருக்கும். டைம் லெவல் பார்த்தீங்கன்னா சில பேர் உயிரோடு இருக்கும்போது தானம் கொடுக்கலாம், அதானே ரொம்ப முக்கியம். என்ன கொடுக்க முடியும்னா ரத்தம் கண்டிப்பாக கொடுக்கலாம், தோல் கொடுக்கலாம். ஆனால் சில இது அதுக்கு மேலே கொடுக்க முடியும். செயலிழந்து நிலைமிழந்து இருக்கவங்களுக்கு பிரெயின் டெட் அது பண்ணுறது தான் டிசீஸ்டு டொனேஷன், நாட் டிசீஸ் டொனேஷன். இந்த மாதிரி டிசீஸ் டொனேஷன் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கன் கொடுத்தா தான் என் ஸ்டேஜ் இல்னஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டே செய்ய முடியும். இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று ஆர்கன் கொடுக்கணும். அந்த ஆர்கன் கொடுக்கறதுக்கு இதான் இன்றைய தினத்தில் வந்து அவங்க தீம் வச்சுருக்காங்க, டோன்ட் லீவ் எனி டவுட்ஸ் டு த நியர் அண்ட் டியர் ஒன்ஸ். அப்படின்னா த கீ மெசேஜ் வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும், அப்பா அம்மா, தாய் தந்தையர், அண்ணன் தம்பி, இவங்கள்ட்டெல்லாம் இந்த ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் இருக்க பெரியவர் அவங்கள்ட்ட சொல்லலாம், ஒரு காலத்தில் நான் இறந்தேன்னா என்னுடைய உறுப்புகளை கண்டிப்பாக தானம் பண்ணணும்னு அவர் சொல்லணும். அவரோட டிசைரை இது வெளிப்படுத்துறது தான் இந்த 2024 ஆர்கன் டொனேஷனோட தீமாக இருக்காது. இந்த தீமுக்கு முன்னாலேயே சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆர்கனை கொடுத்து மறுவாழ்வு, மறு உயிர் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு நாங்கள் ஜிம்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக நானும் ஒரு நன்றி. இதெல்லாம் ஒரு பக்கம் சாலிட் ஆர்கன் சொல்லுவோம். உயிர் காப்பல் இருக்குது. கிட்னி, லிவர், ஹார்ட், லங்ஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன். இது இல்லாமல் நிறைய டிஷ்யூஸும் இருக்குது. கார்னியா, கண் பார்வை, உடலில் தோல், அப்புறம் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்புறம் இப்போ வந்து நிறைய இடத்துல ஐவிஎஃப்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லாமல் இருக்குது. யூட்ரஸ் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ண முடியும் இந்த மாதிரி காலகட்டத்தில். நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறது என்னன்னா, இது மாதிரி உறுப்பு தானத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களாம் தான். அப்படியே மக்கள் மத்தியில் அது கூறி இந்த நாளில் நீங்கள் வந்து எல்லாரும் எங்களை மாதிரி மக்களை பகிர்ந்திருக்கோம், விழுப்புரத்தை ஏற்படுத்தியிருக்கோம், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் ரொம்ப ஃபார்மலாக ஆரம்பித்தாலும் ஐ தாட் இந்த டேயில் வந்து மெயின் பர்பஸ் வந்து டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ஆர்கன் டொனேஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேச முயற்சி பண்ணுறேன். ஏன் இந்த நாள் வந்தது அப்படிங்கிறது தெரியும். இந்த நாள் வந்து உடல் உறுப்புகள் தேவை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. என் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஹார்ட், கிட்னி, லங், லிவர், இது மாதிரி இன்ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் கரெக்டான ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களால தான் ரிட்டர்ன் டு நார்மல்சி வர முடியும். அவங்களோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க நார்மலாக சாப்பிட முடியும். அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் லைஃப் எல்லாமே இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியும். அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ஆல்மோஸ்ட் டயாலிசிஸை கம்பேர் பண்ணிங்கன்னா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு 2 மடங்கு அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். இதுதான் அதனால தான் இன்ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியருக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். பட் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, there is a drastic difference in organ supply. டிமாண்டுக்கும் பயங்கர மிஸ்மேட்ச் இருக்கு. இப்போ உங்களோட ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஷேர் பண்ணுறேன். இது வந்து டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இந்தியன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதுபடிக்கு வந்து நம்ம ஸ்டேட் வைஸ் வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் அத்தாரிட்டி இருக்குது.
சார் சொன்ன மாதிரி நோட்டோங்கிறது வந்து நேஷனல் லெவல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ சோட்டோ, ஸ்டேட் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த சோட்டோ வந்து தமிழ்நாட்டில் பெயர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இவங்க தான் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரியில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மே டேட்டாவில் 6939 பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஆர்கன்ஸுக்கு. இதில் வந்து கிட்னி மட்டும் 6266 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜூன் வரைக்கும் நம்ம எவ்வளோ டோனர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னா 118 தான் பண்ணியிருக்கோம். ஸோ 6000 எங்கே இருக்குது, 118 எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ தெர் இஸ் அ டிராஸ்டிக் நீட். இன்னொன்று, நிறைய பேர் ஆர்கன் இல்லாமல் உயிரிழக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டேட்டா ஒன்று இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம இந்தியாவில் வந்து நம்ம இந்த வெயிட்டிங் லிஸ்டட் பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகுதுங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 17 பேர் ஆர்கன் இல்லாததுனால உயிரிழக்கிறாங்க, டயாலிசிஸில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் நம்ம திருப்பி சொல்கிறோம், நம்ம வந்து உயிரிழந்த பிறகு, மூளை சாவடைஞ்ச பிறகு இந்த ஆர்கன்ஸ் வந்து அதை போய் எரிக்கிறதுனாலையோ அதை போய் புதைக்கிறதுனாலையோ யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. நம்ம இன்னொரு வாழ்வு வாழலாம், நம்ம உறுப்பு தானம் பண்ணலாம். அதன் மூலமாக வந்து நாடு மட்டும் இல்லை, எண்ணற்ற பேர் பயனடைவாங்க. நம்மளோட ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறையும், காஸ்ட் ஆஃப் கேர் குறையும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆர்கன் டொனேஷனில். அதனால் எல்லாருமே உறுப்பு தானம் வர்றதுக்கு முன் வரணும். அன்போடு கேட்குறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். டாக்டர் ராஜ சிவசுவாமி, வைஸ் பிரசிடென்ட், டாக்டர் ராம் பிரபாகர், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அனைத்து மருத்துவர்கள், நம்முடைய மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய காலை வணக்கம். முதல் முறையாக நம்ம வந்து இந்தியாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் உடல் உறுப்பு தான நாளாக கொண்டாடுகிறோம். இதுவரைலாம் அமெரிக்காவில் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டேன்னு சொல்லி ஆகஸ்ட் 13 தான் கொண்டாட போகிறாங்க. நம்ம அட்வான்ஸாகவே இப்போ கொண்டாடுறோம் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையில் வந்து என்ன சொன்னாங்க, அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அங்தான் ஜன் ஜக்ருப்த அபியான். அங்தான் என்ன, அங்கதானம்ங்கிறது அது இந்தியில வார்த்தை அங்தான் ஜன். ஜக்ருப்தா அப்படின்னு சொன்னா அவேர்னஸ், அபியான் அப்படின்னா கேம்பெயின். இது வந்து ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் கேம்பெயின். இப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து 160 கோடி. இதுல எவ்வளவு நம்ம வந்து ஆர்கன் டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா 0.01%, 1,60,000 பேர் தான். போன வருஷம் மட்டும் 46,000 டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி தான் இந்தியாவில் நடந்திருக்கு. டாக்டர் ராஜ சிவசாமி சொன்னாங்க, தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்குன்னாங்க. முதன்மையாக இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் கிடையாது, இப்போ தெலுங்கானா தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட். இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அதிகமாக வந்து இந்த உடல் உறுப்புகள் தானம் யார் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் தான் கொடுக்குறாங்க. ஆண்களை ஒப்பிடுகையில் அதிகமாக பெண்கள் தான் இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்கின்றார்கள். இது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா எல்லா விஷயங்களிலும் பெண்கள் தான் இப்போ வந்து சிறந்த தலைமை பண்புலாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இதுல டாக்டர் சொன்னாங்க 2 வகை இருக்கு. ஒன்று உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுக்கிறது, இறந்த பின்னர் கடவரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னது, உயிர் போன பிறகு. லிவிங் அப்படின்னா உயிரோடு இருக்கிறப்ப, ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கிறப்ப என்னென்ன கொடுக்க முடியும்? லிவர் கொடுக்கலாம், பார்ட் ஆஃப் தி லிவர். பேங்க்ரியாஸ், அந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்க்ரிகான்ஸ் சொல்லுவோம், அந்த லிவரில் ஒரு பகுதி தான் டெல்டா ஏ, இந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு, அதுதான் அந்த பேங்க்ரியாஸ். அதுனா பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணுறது, அந்த பேங்க்ரியாஸ் கொடுக்கலாம். உடல்ல ஒரு பகுதியை கொடுக்கலாம், ஸ்கின்ல ஒரு பகுதி கொடுக்கலாம். டாக்டர் வந்து பிளாஸ்டிக் ஸ்கின் வந்து கிராஃப்டிங் பண்ணலாம். இப்படி 72 வகையான உறுப்புகளை வந்து கொடுக்க முடியும் ஒரு மனிதன்.
லிவிங், கெடவரிங், நான் லிவிங், இறந்து போனது. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, பிரெயின் ஸ்டெம் டெத். அந்த சமயத்தில் இதய துடிப்பெல்லாம் இருக்கும், வந்து பிரெயின் டெட் ஆயிருக்கும். அந்த சமயத்தில் கொடுக்கலாம். இது வந்து எல்லாருமே முன் வரணும். இது வந்து ஒரு ரிலிஜியஸோ அல்லது வேற விஷயங்களோ அதில் கிடையாது. எல்லாரும் முன் வந்து தாராளமாக இந்த நம்முடைய உடல் உறுப்புகளை கொடுக்கலாம். டாக்டர்கள் சொன்ன மாதிரி நாம் இறந்து போனாலும் நம்முடைய உறுப்புகள் இன்னொருவருக்கு உயிர் தந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் இதில் மிகவும் முக்கியம். அதே மாதிரி முதலாக 1903 தான் அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனே ஆரம்பிச்சது. ஆஸ்திரியா நாட்டில் ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் வந்து இந்த கார்னியல் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணார் 1903. அதே போல தமிழ்நாடு தான் எல்லாத்திலையுமே முன்னணியில் இருக்கு இல்லையா. 1948 டாக்டர் லி முத்தையா அப்படிங்கிறவர் தான் முதலாக சென்னையில் கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினார். அதுக்கு பின்னாடி தான் டாக்டர் சொன்ன மாதிரி 1970 தான் சிஎம்சி வெள்ளூரில் வந்து பண்ணினாங்க. இந்த ஆக்ட் வந்து 1994 கொண்டு வந்தாங்க. இப்போ சொல்கிற இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட் 1994 கொண்டு வந்த பின்னாடி 1998 பாரத் பூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேட்டில் இருக்கிற ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் டெல்லியில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகாலைஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்தியா 1998. இப்படி தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. இப்போ நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படுது. இதுதான் டிமாண்ட். டாக்டர் சொன்னாங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கு, சப்ளை கிடையாது. அதனால ஒவ்வொருவரும் இந்த உறுப்புகளை இருக்கின்ற பொழுதும் இறந்த பொழுதும் தானம் செய்ய வேண்டும். அப்படி தானம் செய்வதனால என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் உயிரோடு இருக்கிறப்ப நான் தானம் கொடுக்குறேன்னு முதல்ல எழுதி கொடுக்கணும். இல்லைன்னா இறந்து போன பின்பு அவர்களுடைய உறவினர்களுடைய ஒப்புதல் வேண்டும். இந்த 2 விஷயம் இருந்தால் போதும், நாம் வந்து எல்லா உயிர்களையும் காப்பாற்ற முடியும். எனவே இந்த இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே, இந்திய உடல் உறுப்புகள் தான நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. எதற்கென்றால் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இதை நடத்துகின்றது. உண்மையிலேயே நாம் இந்த மருத்துவமனைக்கு மற்றும் இந்த மருத்துவமனையை நிர்வகிக்கின்ற ரவி அவர்களுக்கும் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இன்று முதல் ஒரு விழிப்புணர்வு தொடங்கட்டும். அனைத்து மக்களும் தங்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுக்க தயாராகட்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். I now invite family members of Mr. C.K. Raja onto the dais, please. Mr. Raja was born in Calicut, educated BBA, MBA, LLB. He is married and blessed with a daughter. லாஸ்ட் அவரோட ஒரு 10 வருஷமாக பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அழகாக இருந்தார். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய ட்ராவல் பண்ணுவார். எதுக்கு ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னா என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது புது ஃப்ரெண்ட்ஸுங்க, புது புது ஆளுங்க, அங்கே உள்ள என்ன ஃபுட்டு எல்லாமே கேட்டு லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேயே வந்து என்ஜாய் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு போகிறதெல்லாம் அவர் தான் ஃபஸ்ட்டு. இப்போ அவர் இறந்துட்டார். அதனால் நாங்கள் இந்த கோஆர்டினேட் பண்ணுற யாருமே இல்லை. ஏன்னா நாங்கள் 3 months ஒன் தடவை நாங்கள் டூர் போவோம். டூர்லாம் நாங்கள் போவோம். ஒரு இறந்து ஒரு கிட்டத்தட்ட 10 months ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே டூர் போனதில்லை. பட் டூர் போகணும்னு நினச்சாலும் கூட எனக்கு வந்து அவர் நினச்சி தான் வருது. இருந்தாலும் அவர் இப்படி தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ சார் எங்க கூட மட்டும் இல்லை, எங்க கூட அவரோட உடம்பு தானம் எல்லா பக்கம் வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அவங்க ஃபேமிலிக்கு நன்றி. தேங்க்யூ. Old age people by giving food and shelter, orphanage homes, etc. Organs that he donated are liver, kidneys, heart. என் பையன் வந்து 23 வயசுல வீட்டில் இறந்துட்டேன். இருந்தாலும் மற்ற இடத்துல வாழ்றான்னு ஒரு சந்தோஷம் எனக்கு நிறைய இருக்கு. ரெண்டாவது
எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு உணர்வு என் பையனுக்கு அதிகம். அதனாலதான் பெற்ற தாயா இருக்கு அவனோட உடல் உறுப்புகளை தாளத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா எங்க ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப நீரோடு இருக்கு. ஏன்னா எங்க வீட்டோட வாழ்வாதாரமே எங்க பையன் தான். அதனால என் பையனை வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு ஒரு சந்தோஷத்தோட நான் பேச முடியல என்னால. ஆனா எல்லாரும் இந்த ஒரு நல்ல செயல் செய்யுங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் அதிகம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நாங்களும் இது மாதிரி உடல் உறுப்பு தானே செய்யறோன்றத இதை ஒரு வழிகாட்டியாவும் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க பசங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி நாங்கள் டொனேஷன் பண்ற ஃபேமிலிக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியோட நிறுத்தாம பல இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நாங்க கொடுத்த ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்றத இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும், திரும்பி பார்க்கணும். ஏன் இதெல்லாம் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, என் பையன் தான் எங்க குடும்பமே நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவன் இல்லாதனால அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரோக் ஹார்ட் பேஷண்ட், செகண்ட் ஒன் இப்ப ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிருக்கு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. எங்க லைஃப் எப்படி போகணும் எங்களுக்கே தெரியல. இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். இதை பேச முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. And blessed with 3 daughters, he was a businessman. Hobbies and natures are pet lover, highly spiritual, positive attitude, helping others who are in need. Organs that he donated are liver, heart, dual lungs and corneas. அவரோட குழந்தை அப்படிதான், அவரோட மைண்ட் எல்லாருக்கும் செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருந்தா அவங்களும் நல்லா இருக்கணும், அப்படிதான் நினைப்பாங்க. கேட்பாரு கேட்பாரு, நல்லா இருப்பாங்க, Dr. Bhuvaneshwari was born in Pondicherry and settled in Chennai. She is educated MBBS, DMRD, DNB and FRCR. Last worked in ESIC Medical College and Hospital KK Nagar. Her hobbies in nature are always compassionate, punctual, she is a good orator, empathetic, helping tendency, reading books, sharing knowledge, gave various speech and CME to medical professionals, to the general public as well. She is a down-to-earth person, role model to many MBBS aspirants, has played a crucial role during COVID pandemic period. Organs that she donated are liver, kidneys, heart, dual lungs, heart valves and cornea. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் டாக்டர் மருத்துவலா, புவனேஸ்வரியோட ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் 40 இயர்ஸாக படிச்சோம். எனக்கு என்னுடைய ஃபேமிலி சிஸ்டர்ஸை விட இஸ் வெரி க்ளோஸ். அண்ட் என்னுடைய லைஃப்பில் எல்லா ஒரு டெசிஷன்லையும் வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது. யாருக்கும் மனசால கூட ஒரு கெடுதல் நினைக்கவே மாட்டாங்க. எப்பயுமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சேலரியில் வந்து பாதி வந்து அவங்க ஃபீஸ் கட்டுறது, கோவிட் டைமில் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பாடி வந்து பேக்கிங் அந்த இதுக்கு வந்து 2000 பே பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து அந்த பாடிஸ்க்கெல்லாம் 85 டெஸ்ட் இருந்ததுனால அப்போ ஷீவர் ஒன் ஷீ கேவ் 2000 ஃபார். ஏன்னா அந்த இறக்குறவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஃபேமிலிஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த டிக்னிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு ஃபுல்லாக அவங்களோட ஓன் மணி தான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கோவிட் அப்போ எவ்வளோ நிறைய கான்ட்ரிபியூஷன் டு தி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபார் பேஷண்ட் அண்ட் ஹூஎவர் கம்ஸ் டு ask for help without any hesitation. ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் லாஸ் அப்படின்னா ஃபேமிலி அண்ட் engineer, married,
His profession was project manager, Madras Fertilizer Limited. Hobbies and natures are reading books, singing, helping tendencies, interaction with youth. Organs that he donated are liver, kidneys, heart, dual lungs and corneas. The family has travelled all the way from Qatar for creating awareness among the public. Thank you, ma'am. Ma'am, I request you to share some views. Good morning to everyone. It is a father. He is actually a great person, and my father's name is announced as Stanislaus because I think you were not able to pronounce it properly. He has done his mechanical engineering from REC, and he was a role model for us. He was always a person who wanted to help. And I think because of him we were able to finish our engineering also. I have completed from RMK engineering, and she completed her studies from DMI, and it was all like he was a person who was always like behind us. But now we don't have anyone here. My mom, she is alone. We always say that, and she always speaks to my father, and we don't have even our relatives here. All are in Kerala, but it's all, we were not even ready to donate the organs, but only thing which we thought is like it's something we have to do good for in the remembrance of my father, because that is the same thing he says every time whenever he was alive. And the biggest sad thing, which is the previous day also I spoke to him, and the next day it was like completely shocked that he was admitted in a hospital having stroke. Now also we can't forget, because he's just 60, he has completed his birthday on January, and the next month he is not with us. We can't even forget, and we can't even feel that he's not with us. Anyway, thanks and honor to him, because of him we are coming and standing here. So aged 23 years, he was born in Chennai, educated MCom. He is a profession Executive Wells Fargo Private Limited. His hobbies are traveling. Organs that he donated are kidneys, heart, dual lungs, heart valves and cornea. Can you please share a few words, ma'am? Thank you, ma'am.